ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் குட்டீஸ்க்கு ஸ்வீட் கார்ன் தான் ஈவினிங் ஸ்நாக்ஸு. எனக்கு இந்த ஸ்வீட் கார்ன் பிடிக்காது, நார்மல் கார்ன் தான் பிடிக்கும். நம்ம நார்மல் கார்னை குக்கரில் வச்சு வேக வைக்கணும். ஆனால் இந்த ஸ்வீட் கார்ன் குக்கரில் வச்சா ரொம்ப வீணாக போயிடும். அதனால் வானலில் தண்ணி கொதிக்க வச்சு இதை போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது மேலே மிளகாத்தூளும் சால்ட்டும் தடவி கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஸ்வீட் கார்ன் பிடிக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ஸ்வீட் கார்ன் பிடிக்காது, நார்மல் கார்ன் தான் பிடிக்கும். இப்போ வானலில் தண்ணி கொதிக்குது, இதில் சேர்த்துடலாம். தண்ணி கொதிக்குது, இப்போ நம்ம இதில் கார்ன் சேர்த்துடலாம். இதில் வேணாலும் நம்ம உப்பு போட்டுக்கலாம், இல்லை வெந்ததுக்கப்புறம் சால்ட்டும் கார மிளகாத்தூளும் தடவி கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி வெள்ளி நான் காலையில் 1 டம்ளர் பாலும் வெத்தலைப்பாக்கு பழமும் வச்சு தான் பூஜை பண்ணிட்டு போனேன். அந்த பாலை குடிக்கக்கூட நேரம் இல்லை. அந்த பாலை இப்போ சூடு பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கு. அதை இப்போ காஃபியாக கலந்து குடிச்சிட்டு போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் காஃபி குடிக்கலாம். இது ஒரு சின்ன ஈவினிங் விளாக் தான். சாப்பிடாமல் இருந்தாலும் இருந்துருவேன், ஆனால் நான் காஃபி குடிக்காமல் இருக்கவே மாட்டேன். காலையிலையும் சாயந்தரமும் கண்டிப்பாக எனக்கு காஃபி வேணும். நீங்கள் எத்தனை பேர் காஃபியில் ரொம்ப லைக் பண்ணி குடிப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காஃபி ரெடி. கார்ன் வந்துருச்சு, பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பவுலில் 1 டீஸ்பூனு கார மிளகாத்தூள் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூனு சால்ட்டு போட்டுக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம சூடாக கார்ன் இருக்கும்போது அது மேலே தடவி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கார்ன் ரெடி. இந்த மாதிரி யாரெல்லாம் கார்ன் காரம் போட்டு சாப்பிடுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.